ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லோகோ எப்படி ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம் வெக்டர் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு அந்த சிம்பிள் ஷேப்ஸை வந்து ஃபோட்டோஷாப்பினுடைய லேயர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பல விதமான கலர் கொடுக்கலாம் இல்லை என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நம்ம இந்த இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்ள டிசைனை நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சர்க்கிள்லேருந்து தொடங்குவோம். ஸோ ஏற்கனவே நான் பண்ண டிசைன் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் வெளியே வந்துக்கிறேன். புதிய லேயரில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம், எலிப்ஸ் டூல். ஸோ எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே லேயர் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போகிறதுனால என்ன கலர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிறேன். இது போடக்கூடிய டைமில் நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த கலர்லாம் மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா லேயர் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேயர் ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து வலது பக்கத்தில் லேயர்ஸ் பார்ப்பீங்க. லேயர்ஸ்க்கு கீழே வந்து இந்த இடத்துலையே எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கிறது தான் லேயர் ஸ்டைல்ஸ். ஸோ பல விதமான லேயர் ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஒருவேளை அந்த லேயர்ஸ் பேனல் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு நீங்கள் லேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா F7 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லேயர்ஸ் பேனல் நமக்கு காமிக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரோக், ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுப்போம். நம்ம இந்த இருக்குல்லையே இந்த அவுட்லைன் கட்டி நீல கலரில் உள்ள அவுட்லைன் மட்டும் கொடுப்போம். ஸோ அவுட்லைன் கொடுக்கறதுக்காக லேயர் ஸ்டைல்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பண்ணக்கூடிய டைமில் எந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லேயருக்கு தான் இந்த லேயர் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ நம்ம இந்த மஞ்சள் கலர் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா லேயர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நமக்கு பார்த்த எல்லா லிஸ்டிங் இதில் இருந்த எல்லா லேயர் ஸ்டைல்ஸுமே இங்கேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எது வேணாலும் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரோக் மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக நான் கடைசி அப்ளை பண்ண இந்த கலர் ஆனதுனால அது அப்படியே காமிக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக்கினுடைய திக்னஸை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப அந்த லேயர் ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இப்போ இந்த லேயருக்கு அப்ளை ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேயும் டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ அப்படியும் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம இங்கே போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு சைஸ் வந்து 5 இருக்கட்டும். கலர் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் நீல கலரும் கிராஜுவலாக அது வந்து வெள்ளை கலராக மாறி இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிற லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எய்தர் இங்கே போய் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிற இந்த டிக் ஆன் பண்ணி விட்டோம்னாலும் நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், செலக்ட் பண்ணோன்னா கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ டிஃபால்ட்டாக நான் கடைசியாக நான் யூஸ் பண்ண கலர் வந்து அந்த கலர் ஆனதுனால அது அப்படியே இருக்குது. இல்லை அந்த கலர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம இந்த தடவை ஒயிட் கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. வலது பக்கத்தில் ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணால் இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த சைடில் மட்டும் ரெட் கலராக மாற்றுவோம். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஒயிட்டு, இன்னொரு சைடு ரெட் இருக்குது. ஸோ இதனுடைய டைரக்ஷனே நம்ம மாற்றலாம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வலது பக்கத்தில் ஒயிட்டும் இடது பக்கத்தில் ரெட்டும் இருக்குது இல்லையா. ஸோ இதனுடைய டைரக்ஷனை மாற்றுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றிக்கலாம். 180 டிகிரி ஆக்கிட்டேன்னா இது மாறிடும். அதே நேரத்தில் நம்ம இங்கே போயிட்டு இதில் வந்து ரிவர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். அப்படி இல்லைன்னா இங்கே உள்ளே போயிட்டு இதை வந்து இந்த பக்கத்தில் தள்ளிட்டு அதை இந்த பக்கத்துலையும் தள்ளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமாக நம்ம இதே வேலையை செய்யலாம். ஸோ இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துருவோம். ஓகே பண்ணிவிடுவோம். ஸோ ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று வந்து அவுட்லைன் நம்ம மாற்றிருக்கிறோம், உள்ள கலர் வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ இப்போ ரெட் இருக்குது. ரெட்டுக்கு வந்து வெளியே அவுட்லைன் நீல கலர் கொடுத்தது நல்லா இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் மாற்றுவோம். ஸ்ட்ரோக்கில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு டார்க் ரெட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ திக்னஸ் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா கூட்டிக்கலாம். ஸ்ட்ரோக்கில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு திக்னஸ் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே,
ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இதே சர்க்கிளை வந்து நம்ம சின்னதாக்கவும் செய்யலாம். இல்லைனா புதுசாக இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். புதுசாகவே இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எலிப்ஸ் டூல் எடுத்துட்டேன். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல தொடங்குவோம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பெர்ஃபெக்ட் சர்க்கிள்காக. ஸோ செகண்ட் எலிப்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். ஸோ கீழே கொண்டு வரதுக்காக மூவ் டூல் போகிறேன். மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இப்படி கீழே வருது. ஓகே, வேணா கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சென்டர் கரெக்டாக சென்டர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூலர் இருக்கு இல்லையா, ஸோ ரூலர்லேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு லைன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டான சென்டர் எதுன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து கரெக்டாக அதில் வைக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டரில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம வந்து கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரோக்கும் கொடுக்கணும். ஸோ இதில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே முதல்ல கொடுப்போம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கலர் கரெக்டாக காமிக்கும். இந்த டைரக்ஷனை மட்டும் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ இதை இங்கே ரிவர்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா இங்கே போய் ஆங்கிளில் போய் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இனி ஒரு லேயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அதே லேயர் ஸ்டைலை இன்னொரு லேயருக்கு கொண்டு போகணுன்னாலும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ரோக் மட்டும் எனக்கு இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி அப்படியே தூக்கி கொண்டு போய் இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதே ஸ்ட்ரோக்கு இங்கே வந்துடும். ஆனால் இங்கே நமக்கு சிவப்பு கலர் வேண்டாம், நமக்கு வந்து வெள்ளை கலர் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரோக்கில் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த கலரில் போயிட்டு வெள்ளையை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த இதே அப்பியரன்ஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. இங்கே நீல கலருக்கு பதிலாக நம்ம வந்து சிவப்பு கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இன்னொரு சர்க்கிள் கூட கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த சர்க்கிளுக்கு வந்து நான் இதே ஏற்கனவே இருக்கக்கூடியதை நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ இதே லேயரை வந்து செலக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து இந்த நியூ லேயரில் விட்டோம் அப்படின்னா புதிய லேயராக நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் J அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணக்கூடிய டைமில் இங்கே இருந்த லேயர் ஸ்டைல்ஸ் அப்படியே இங்கேயும் வந்திருக்கு. ஸோ லேயர் ஸ்டைல்ஸ் இப்போ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எய்தர் இந்த கண்ணு படம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ணு படத்தில் கிளிக் பண்ணாலும் அந்த லேயர் ஸ்டைல் மறைஞ்சு போயிடும். இப்போ வந்து ரெண்டு ஒரே அளவில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த புதுசாக டூப்ளிகேட் பண்ணாத வந்து கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சின்னது பண்ண போகிறேன். ஸோ சின்னது பண்ணும்போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு நமக்கு வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் சின்னதாகும். அடுத்து என்ன பண்ணுற போகிறோம், கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டு வர போகிறோம். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஆரோ யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து அது கரெக்டாக மேலே வருது, சென்டரில் கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ ஸ்ட்ரோக் வேண்டாம். ஸோ ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணேன்னா ஸ்ட்ரோக் போயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இதனுடைய கலர் நம்ம மாற்றணும். ஸோ கிரேடியன்ட் ஓவர்லேல போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே கூட நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த கிரேடியன்ட் ஓவர்லையும் தூக்கிடலாம். தூக்கிட்டு வெறும் வெள்ளை கலர் மட்டும் நமக்கு வேணும். இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கினுடைய இந்த ஷேப்பினுடைய கலர் இருக்குது இல்லையா, ஷேப்பினுடைய கலரை கூட நம்ம மாற்றலாம். நேரடியாக போய் வெள்ளைன்னு மாற்றிக்கலாம். அது ஒரு சாய்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேயர் ஸ்டைலே இதை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ்லேயே போயிட்டு இங்கே கூட கலர் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்தோம். கிரேடியன்ட் ஓவர்லேயில் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்து அதை வந்து பிளெண்ட் பண்ணலாம். இல்லை கலர் ஓவர்லே கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து டைரெக்டாகவே கலர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு லேயர் ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒயிட் கலர் இருக்குது. ஆனால் அதில் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரே கலர் அவுட்லைன் மாதிரி இருக்குது. ஸோ அது என்னென்னா ஒரு ஷேடோ. ஸோ ஷேடோ மட்டும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து ட்ராப் ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அழகான ஷேடோ கிடைக்கும். ஸோ ட்ராப் ஷேடோவில் போயிட்டு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லேருந்து ஷேடோ எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு உள்ளது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம குறைச்சிக்கிடுவோம். உள்ளதிலே 0 கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா கரெக்டாக சென்டரில் இருக்கும். அப்போ எல்லா சைட்லேயுமே நமக்கு ஒரே அளவான ஷேடோ நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே கொடுத்துருவோம். முடிஞ்சு போச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வெளிப்பக்கத்துக்கும் ஒரு சின்ன ஷேடோ இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் எடுப்போம். இந்த பெரிய சர்க்கிளுக்கும் நம்ம ஒரு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 0 வச்சுருக்கேன்.
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைட் நமக்கு வேண்டானே தூக்கிடலாம். கிளிக் பண்ணி வெளியே கொண்டு போய் போட்டோம்னா போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைலில் இருக்குது. ஸோ கலர் மட்டும் இங்கே ப்ளூ கலர் இருக்குது, இங்கே வந்து ரெட் கலர் இருக்குது. ஸோ இதுதான் லேயர் ஸ்டைல்ஸு. சிம்பிளாக நமக்கு வந்து அழகான அப்பியரன்ஸை வந்து நம்மளுடைய ஷேப்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.